ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் ப்ரொக்கோலி சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பெண் கர்ப்பமாக இருக்கும்போது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருந்தாலும் அது கர்ப்பத்துக்கு எவ்வளோ நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்றத பார்த்துட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் ப்ரொக்கோலி சாப்பிட்லாமான்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது. சந்தேகமே வேணாம். பச்சை காய்கறியில் ப்ரொக்கோலி ரொம்ப முக்கியமானது. இது சமைத்தும் கூட சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே பச்சையாக கூட எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியோட பூக்கள் தண்டு பகுதிகள் கூட உண்ணக்கூடியது தான். இதில் பல்வேறு வகையான விட்டமினும் தாதுக்களும் இருக்குது. இது கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பான உணவாக இருக்கும். வீட்டில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். அந்த குழந்தை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் கூட ஆரோக்கியமாக பிறக்க ஒரு வகையான ஊட்டச்சத்து இதில் இருக்குது. ப்ரொக்கோலியில் என்னென்ன இருக்குன்னா கலோரி, கொழுப்பு, சோடியம், பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் பி, மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், அதனால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாது. இப்போ கர்ப்ப காலத்தில் இரத்தச்சோகை பெரும்பாலான கர்ப்பிணிக்கு இருக்குது. இந்த ப்ரொக்கோலியில் இரும்பும் ஃபோலிக் அமிலமும் நிறைவாக இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கிற போது உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் அளவை சீராக பராமரிக்க உதவும். கர்ப்ப காலத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய நீரிழிவு பிரச்சனை, அதாவது சுகர் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. அது குழந்தை பிறந்தமே போயிடும். ப்ரொக்கோலியில் இருக்கும் இலைகள் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடு செய்கிறதுனால நீரிழிவு அபாயத்தை குறைக்குது. பெரும்பாலும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு இடுப்பெலும்புகள் வலுவாகி இருக்கணும். குறிப்பாக கால்சியம் சத்து நிறைவாக இருக்கணும். ஏன்னா வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு கால்சியம் தேவைன்னா அது தாயின் எலும்புலேருந்து உறிஞ்சிக்கிறோம். அதனால் எலும்பு மென்மையாகிறதுனால பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எலும்பில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ப்ரொக்கோலியில் பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால இது எலும்பை உறுதியாக வச்சுக்கிறது. ஃபோலிக் அமிலம் இது அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொக்கோலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட நரம்பு மண்டலத்தை குறைவில்லாமல் வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் இல்லாமல் பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் ப்ரொக்கோலி சாப்பிட்றதுனால தாய்க்கும் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்குமே புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை பெருமளவு குறைக்கிறது. கர்ப்ப காலத்தில் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இந்த காலத்தில் தொற்றுநோய் பரவுவது ஈஸியாக இருக்கும். இந்த நிலையில் கர்ப்பிணிகள் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்க வேணும். ப்ரொக்கோலியில் இருக்க விட்டமினும் தாதுக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த செய்யுது. உங்களுக்கு நன்மை தருவதோடு உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நன்மை அளிக்கும். கர்ப்ப காலத்தில் கண் புரை ஏற்பட்டாலும் கண்களுக்கு கதிர்வீச்சிலேருந்து ஏற்படும் சேதத்தை தடுக்கிறதுக்கும் இந்த ப்ரொக்கோலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண் நோய்களை தடுக்க உதவும். இதில் ஆலிவ் எண்ணெய் கலந்து சூப் செய்து குடிக்கலாம், இல்லை மற்ற காய்கறிகளோட கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அளவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.